எத்தனை எத்தனை பாடு எங்கும் பிடத்தை சுடும் காடு எங்கும் பிடத்தை சுடும் காடு நாம் எல்லோருக்கும் சொந்த வீடு இது எதற்கும் உதவாத கூடு இது எதற்கும் உதவாத கூடு எத்தனை எத்தனை பாடு
மனிதாதி நினைப்பார் விழியின் விளையாட்டை மனிதா நினைப்பார் விழியின் விளையாட்டை எதற்கும் உதவாத கூடு இதற்கு எத்தனை எத்தனை பாடு எங்கும் பிணத்தை சுடும் காடு எங்கும் பிணத்தை சுடும் காடு நாம் எல்லோருக்கும் சொந்த வீடு இது எதற்கும் உதவாத கூடு இது எதற்கும் உதவாத கூடு அப்பா இறந்து போன மீனுக்கு கூட கருவாடாக வீட்டிலே இடம் உண்டு. மாட்டினுடைய தோல் கூட மேலமாகவும் மத்தளமாகவும் ஏதோ ஒரு பொருளாக வீட்டிலே இடம் உண்டு. ஆனால் வாழும் காலையில் எத்தனை பேர் எப்படி சொல்லி அடித்தாலும் ஐயா துரை சாமி என்று எப்படி எல்லாம் பன்மொழியிலே அடித்தாலும் இறந்த பிறகு பணத்தை தூக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி எதற்குமே உதவாத இந்த கொடுப்பை போட்டு விட்டு ஆவி பிறந்தவன் மனிதனுக்கு ஏது வாழ்க்கை ஏதப்பா மரியாதை அப்பா அப்படி நிலையில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த மனிதன். அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை இருக்குப்பா. ஆமாப்பா தவம் இருந்து பெற்றெடுத்தேன் மகனே. எதற்காக? நான் இருந்த பிறகு எனக்கு கொல்லி வைக்க ஒரு மகன் வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை பெற்றெடுத்தேன் என்று நீ உரைக்கு கேட்டிருக்கிறேன். ஆனா அந்த நிலைமை எல்லாம் மாறி இப்போது இந்த மகனுக்கு நீங்கள் கொல்லி வைக்கும் அழகான ஒரு கண்ணாடி மாளிகை அமைத்திருக்கிறேன். அதை சுற்றி இரும்பு கோட்டை அமைத்திருக்கிறேன். அதை சுற்றி அகடி வளர்த்திருக்கிறேன். இதற்குள்ளே நாம் இருவரும் இருக்கிறோம். நாம் இந்த இரவு முழுவதும் உன்னை பாதுகாத்து விட்டால் உனக்கு மரணம் என்பது வராது நிச்சயம். ஆகட்டும் ஆகட்டும்.